اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله يعلم الجهر وما ينفعت الذكرى سيذكر من يخشى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தமிழகத்திலே வாழுகிற முஸ்லிம்கள் வெற்று வாக்குறுதிகளை நம்பி ஏமாறக்கூடியவர்கள் அல்ல என்பதை பிரகடனப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார். என்ன அறிவிப்பு? முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக நான் அமைத்த கமிஷன் ஒரு பரிந்துரையை தந்திருக்கிறது. அந்த பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்குவோம். எப்போது வழங்குவோம் என்று சொன்னால், நாட்டின் உச்ச நீதிமன்றத்திலே 69% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. அந்த வழக்கு முடிந்த பிறகு, அந்த வழக்கிலே தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு தருவேன் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பினுடைய உட்பொருளை புரிந்து கொள்ளாமல் சில முஸ்லிம் இயக்கங்களும் சமுதாய தலைவர்களும் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு தந்துவிட்டார்கள் என்பது போல கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கிற நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கலைஞர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவேன். எப்போது தருவேன் என்றால், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு முடிந்த பிறகு தருவேன். இதான் அவர் சொன்னதுடைய முக்கியமான அம்சம். ஒருவன் பசிக்கிறது என்று நம்மிடத்தில் வருகிறான், ஒட்டிய வயிறோடு வறுமை கோலத்தோடு நம்மிடத்தில் வருகிறான். அவனை பார்த்து நம்ம சொல்லுகிறோம், உங்களுடைய வறுமையை நான் உணர்கிறேன், உங்களுடைய பசியை நான் உணர்கிறேன், உங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன், நீங்கள் சாப்பாடு கேட்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு தர வேண்டும், ஒரு 2 வருஷம் கழிச்சு வாங்க தர்றேன் அப்படின்னு சொன்னா அதை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? அதை விட மோசமான முறையில் தான் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குறுதி. இதை இப்போதான் முதல்ல சொல்றாரா? இதே வாக்குறுதியை இதற்கு முன்னால் பல சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே சொல்லி நம்முடைய விலை போன முன்னாள் சகாக்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்டவர் கலைஞர். இதே விஷயத்திற்காக இப்போது வரவேற்பான், அதோட ஏமாற்றமா. அதனால இந்த விஷயத்தை ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் என்ன நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக தமிழகத்தில் எத்தகைய சதிவலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தோலுரித்து காட்டுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. முதலில் இந்த இடஒதுக்கீடு 69% சொல்றோம் இல்லையா, அதனுடைய வரலாறை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை 1921 ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருந்தது. 1921 ஆண்டு வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டை ஆளும் பொழுது ஒரு பொம்மை அரசாங்கத்தையும் அவர்கள் நியமித்துக் கொள்வார்கள். தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற விதமாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 1921 ஜஸ்டிஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அப்போது அவர்கள் எப்படி இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் என்றால், 100% வேலைகளையும் ஒதுக்கீட்டு அடிப்படையில் கொடுத்தார்கள். 100 வேலை இருந்தால் 100 பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பொதுவாக எதையும் வைக்கல, 100% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று
பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று 44% இடங்களை கொடுத்தார்கள். பிராமண சமுதாயத்திற்கு 16% இடங்களை கொடுத்தார்கள். முஸ்லிம்களுக்கு 16%, கிறிஸ்தவர்களுக்கு 16%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 8%. அப்ப 3 சமுதாயத்துக்கு 16 கொடுத்து ஒரு 44 பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்து மக்களுக்காக ஒரு 8%, ஆக 100 வேளை இருந்தால் இந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்பட்டது, சட்டம் போடப்பட்டது. இதற்கான ஜிஓ நம்பர் 613. அரசாங்கத்தினுடைய கெஜெட் நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அரசாங்க ஆணையில் 1921ஆம் ஆண்டு போடப்பட்ட உத்தரவுல 613வது உத்தரவு இது. அரசாங்கத்திலிருந்து இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க. ஆனால் ஏற்ற இந்த ஜிஓ போடப்பட்டது 21 நடைமுறைக்கு வரல. உத்தரவு தான் போட்டார்களே தவிர அது நடைமுறைக்கு வரல. 1927ஆம் ஆண்டு மீண்டும் நீதி கட்சியே ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருது, அமலுக்கு வருகிறது. அப்ப 1921ல முஸ்லிம்களுக்கு 16% 100 வேலை கொடுத்தால் 16 வேலையை முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டு அதை 27 முதல் நடைமுறைப்படுத்தினார்கள், அமலில் இருந்தது. அப்ப 100 வேலைக்கு 16 வேலை நமக்கு கிடைச்சிடும். 100 உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புல 16 இடம் நமக்கு கிடைத்தது. இது எப்ப கிடைத்தது? நீதி கட்சி நீதியாக ஆட்சி செய்த நீதி கட்சியுடைய ஆட்சியில இப்படி கொடுத்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்குது? 1935 என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இத வேலை வாய்ப்புக்கு மாத்திரம் இருந்த இந்த இடஒதுக்கீட்டை கல்விக்கும் சேர்த்து கொடுக்கிறாங்க. கல்வி கற்கிற உரிமையிலையும் இதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்ப முஸ்லிம்களுக்கு 1935ல 16% வேலையும் 16% கல்வி கற்கிற உரிமையும் கிடைத்தது கோட்டை அடிப்படையில். அதை நம்மளை கொண்டுதான் நிறைக்க வேண்டும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? 1947ல நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை அப்படியே வங்கி மாதிரி மொத்தமாக பெற்றுக்கொண்டு நமக்கு பெரிய அளவுல துரோகம் செய்த கட்சிகள்ல காங்கிரசுக்கு முதலிடம் இருக்கிறது. அந்த காங்கிரஸ் என்ன பண்ணுது? இந்த ஓமந்தூரார்னு சொல்றோம்ல, அவர் பேர்ல நிறைய இடங்கள்லாம் நீங்க மெட்ராஸ்ல பார்க்கலாம். ஓமந்தூர் ராமசாமி என்று சொல்லக்கூடிய அவர் முதலமைச்சராக இருக்கிறார் காங்கிரஸ் சார்பில். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 16 இருந்துச்சுல முஸ்லிம்களுக்கு. அந்த புண்ணியவான் என்ன பண்றாரு? 16 ரொம்ப அதிகமா இருக்குது 7 ஆக்குறார். அதாவது 16% நீதி கட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருந்ததை மாற்றி எப்ப இருந்திருக்குது? 1927 இருந்து 1947 வரைக்கும் 20 வருஷம். 20 வருஷ காலம் நமக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு? 16%. இந்த 16% என்ன பண்றாரு? உங்களுக்கு 16 இனிமே கிடையாது, 7 தான். 100 வேளையில 7 வேளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்று காங்கிரஸ் ராமசாமியுடைய ஓமந்தூராருடைய ஆட்சியில இது எப்ப 1947ல அதை 7 குறைக்கிறார்.